இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைன் சீரிஸ். சைன் சீரிஸோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 7 பை 7 ஃபேக்டோரியல். இப்படி வந்து பார்த்தோம்னா எவ்ரி 4 வேல்யூ வந்து மைனஸ்லையும் எவ்ரி 4th ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ்லையும் வந்து வரும். அதாவது 3, 7, 11 இது மாதிரியான வேல்யூ நெகட்டிவ்லையும் 5, 9 இது மாதிரியான வேல்யூ வந்து பாசிட்டிவ்லையும் வரும் அப் டு n வரைக்கும். இந்த ப்ரோக்ராமில் நமக்கு இன்புட் வந்து பார்த்தோம்னா எக்ஸும் என்னும் வந்து இன்புட் வேரியபிளாக தேவைப்படுது. அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சீரிஸ்னு ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம 2 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். stdio.h வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் scanf printf. அடுத்தது math.h. இந்த math.hல சைன்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கிற சைன் வேல்யூ பில்டின் ஃபங்க்ஷனில் இருக்கிற சைன் வேல்யூ ஈக்குவலாக வந்திருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது. அடுத்தது பவர் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம ஃபார்முலாலே பவர் வந்து தேவைப்படுது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த POWன்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து செப்பரேட் வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தேவையான வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் எக்ஸ் இன்புட் வேல்யூவை வந்து ரீட் பண்ணிக்கிறோம். மூணாவது ஸ்டெப்பில் என்னன்ற இன்புட் வேல்யூவை வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம இன்புட் வாங்குகிற எக்ஸை வந்து ரேடியண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக நம்ம வாங்குகிற இன்புட் வந்து டிகிரியில் இருக்கும், அதை ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ரேடியன்ட் ஈக்குவல் டு டிகிரி இன்ட்டு பை பை 180. ஸ்டெப் 5ல் எக்ஸோட வேல்யூ வந்து சீரிஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். அடுத்தது சைனுக்கு வந்து -1 வந்து அசைன் பண்ணுறோம். இது ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்ததில் டிஃபால்ட்டாக இனிஷியல் சீரிஸ் வந்து நெகட்டிவில் இருந்தது. அதனால் -1 வந்து சைனுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்தது அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3, 5, 7 தான் வந்து ஃபார்முலாவில் போகுது. ஸோ அப்போ அந்த 3யை வந்து இனிஷியல் வேல்யூவாக ஐக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். 8வது ஸ்டெப்பில் எது வரைக்கும் செய்ய போகிறோம்னா n வரைக்கும் செய்ய போகிறோம். எதை செய்ய போகிறோம்னா 9, 10, 11 இந்த 3 ஸ்டெப்பை வந்து செய்ய போகிறோம். 9th ஸ்டெப்பில் ஆஸ் பர் த ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏற்கனவே ஜென்ரேட் ஆன சீரிஸாக கூட அந்த பர்டிகுலர் பவரை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ளஸ் சைன் இன்ட்டு பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஐயை வந்து கால்குலேட் பண்ணுறோம் டிவைடட் பை ஃபேக்ட் ஆஃப் ஐ. அடுத்தது 10th ஸ்டெப்பில் சைனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சைன் ஈக்குவல் டு மைனஸ் சைன்னும் போது என்ன ஆகும்னா பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும். ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து மாறும் இந்த வேரியபிளால். அடுத்தது 2 தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 3, 5, 7 அண்ட் ஸோ ஆன் தான் ஃபார்முலாவில் போகுது. லூப்பிங் வேரியபிள் ஐயை வந்து 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண சீரீஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். சைன் எக்ஸ் math.hல இருக்கிற அந்த சைன் பில்டின் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தேவையான வேரியபிள் எக்ஸ், என், சீரீஸ், சைன், ஐ இது எல்லாத்தையும் டபுள் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு அக்யூரசி அதிகமாக தேவைன்றதால டபுள் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸோட வேல்யூவை வந்து ரீட் பண்ணிக்கிறோம். டபுளுக்கு எப்படி ரீட் பண்ணோம்னா %LF லாங் ஃப்ளோட்டுன்னு சொல்கிறோம்ல, LFன்னு கொடுத்தோம்னா டபுள் டேட்டா டைப்பில் வந்து வேல்யூவை வந்து ரீட் பண்ணுவோம். அடுத்தது அதே பேட்டர்னில் வந்து எண்ணையும் வந்து ரீட் பண்ணிக்கிறோம். என் நீங்கள் வந்து இன்டிஜராக கொடுத்தாலும் ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்தது வந்து எக்ஸை வந்து ரேடியண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு 3.14178 பை 180ன்றது யூஸ் பண்ணி. அடுத்தது சீரீஸ்க்கு வந்து எக்ஸோட வேல்யூவை வந்து அசைன் பண்ணுறோம். அடுத்தது -1 வந்து சைனுக்கு வந்து இனிஷியலாக செட் பண்ணுறோம். அடுத்தது ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூவாக 3யை வந்து செட் பண்ணுறோம். அடுத்தது லூப்பை செக் பண்ணுறோம். i less than or equal to n இருக்கிற வரைக்கும். எதை செய்ய போகிறோம்னா ஸ்டெப் 9, 10, 11 இந்த 3 ஸ்டெப்பை வந்து செய்ய போகிறோம். 9th ஸ்டெப்பில் அந்த பர்டிகுலர் ஐ பொசிஷனுக்கு வந்து வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். சீரீஸ் ஈக்குவல் டு சீரீஸ் ப்ளஸ் சைன் இன்ட்டு பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ பை ஃபேக்ட் ஆஃப் ஐன்றது மூலமாக. அடுத்தது சைனோட வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் நெகட்டிவ் பாசிட்டிவாகவும். அடுத்தது ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பை 2. ஃபைனலாக வந்து நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இதில் /t வந்து யூஸ் பண்ணியிருப்போம். /t எதுக்குன்னா நம்ம நார்மலாக வந்து வேர்ட் டைப் பண்ணும்போது டேப் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டேபை கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம /t வந்து யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது இதே பேட்டர்னில் வந்து சைன் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த இடத்துல சைன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து math.h ஹெடர் ஃபைலில் இருக்கக்கூடிய பில்ட்இன் ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து sx.cன்னு வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜிசிசி sx.c-o sx. ஸோ sxன்ற அவுட்புட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அடுத்தது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு sx.exeன்னு வந்து கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து கன்சாலிடேட்டடாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சி ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ அந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரீஃப் பண்ணது வந்து கன்சாலிடேட்டடாக இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு எக்ஸோட வேல்யூ கொடுத்தோம்னா அதனோட ஃபேக்டோரியல் வேல்யூவை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணிட்டோம், எதுவும் எரர் இல்லை. இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுக்குது, நம்ம 10ன்னு வந்து கொடுக்குறோம், எண்ணுக்கு வந்து 5ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பில்ட்இன் ஃபங்க்ஷன்லேயும் நம்மளோட ஃபங்க்ஷன்லேயும் 0.173658ன்ற ஐடென்டிக்கல் ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்குது. தேங்க்யூ.